வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவின் தலைமை கைமாறியது, திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பிள்ளைகளும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சி எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான கள நிலவரங்கள், சூழல்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு பார்க்கப்பட வேண்டியது இருக்குது. ஏனென்றால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் லெவல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனாலும் கூட அதிமுகவில் இப்போ தேர்தல் களமாக இருக்கட்டும், தேர்தல் நடந்து முடிந்து இப்போ பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கவுண்டிங்க்கு எதிர்பார்ப்புக்காக இருக்கட்டாலும் கட்சிக்குள்ளே ஒரு சில சலசலப்புகளும் முணுமுணுப்புகளும் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறது. ஜெயிச்சா ஸோ கட்சியிலே பார்த்திங்கன்னா இருக்கலாம், அப்படி தோல்வி அடைந்தாலும் பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு வெளியேறி விடலாம், வேறொரு கட்சிக்கு போயிடலாம். ஏன்னா தொடர்ந்து தோல்விகளை பார்த்திங்கன்னா அதிமுக பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஸோ ஜெயிச்சிட்டா ஓகே, இல்லைனா பார்த்திங்கன்னா வேறொரு பக்கம் திசைக்கு செல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவில் ஒரு சில புள்ளிகள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இல்லை தலைமையை மாற்றணும், கை மாற்றணும் மட்டுமே பார்த்திங்கன்னா மீண்டும் நம்ம பார்த்திங்கன்னா அதிமுகவை கொண்டு செல்ல முடியும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறார்கள். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல்களும் அப்படி தான் இருக்கிறது. ஒரு கட்சி ரொம்ப மோசமான அதல பாதாளத்துக்கு தள்ளப்படுவதற்கான ஒரு காரணம் என்னவென்றால் 2026 பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியப்பட வேண்டும். ஏன்னா கட்சி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு தொடர் தோல்விகளை பார்த்திங்கன்னா சந்தித்து வருகிறது. இதனால் பார்த்திங்கன்னா பிடிக்காம தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியேறிட்டாங்க கட்சியிலேருந்து. குறிப்பிட்ட முக்கிய புள்ளிகளும் செங்கோட்டையன் மற்றும் பார்த்திங்கன்னா ஒரு சில புள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா வெளியேறி விட்டார்கள். திடீர்னு வெளியேறி மாற்று கட்சிக்கு திமுக தாவேக என இந்த மாதிரியான கட்சிகளுக்கு போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 2026 தேர்தல் களம் மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுவதன் காரணமாக அதனை பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பான்மைக்கு தள்ளப்படுகிறது. ஸோ பார்க்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா போனதன் காரணமாக கட்சி இப்போ கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்திங்கன்னா ஆதரவு அந்தந்த தொகுதியில் குறைஞ்சிருந்தாலும் கூட ஸோ இந்த ஒரு கூட்டணியின் மூலமாகவோ ஆதரவு மூலமாகவோ 2026 தேர்தலில் நல்ல காலம் அதிமுகவுக்கு பிறந்து வெற்றி பெற்றால் ஓகே. அப்படி இல்லை, தோல்வியை தழுவிச்சுன்னா கொஞ்சம் சிக்கலாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கும். தலைமையும் கைமாற்றுவதற்கான சூழலும் பார்த்திங்கன்னா மாறிவிடும் அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றத. மேலும் இந்த ஒரு தகவல் பெரும் விதத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தீவிரமாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.